ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8th எக்ஸசைஸ் 4.4 கொஸ்டின் நம்பர் 6க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 hours. ஏ வந்து ஒரு ஒர்க்கை 12 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. பி அண்ட் சி கேன் டூ இட் இன் 3 hours. பியும் சியும் அதே ஒர்க்கை 3 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. வேரியஸ் A and C can do it in 6 hours. ஏயும் சியும் 6 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. ஸோ how long will B alone take to do the same work? B மட்டும் முடித்தா எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க? இதான் கொஸ்டின். ஸோ A 12 ஹவர்ஸில் முடிக்கிறதுனால 1/12, பியும் சியும் சேர்ந்து 3 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி எழுதணும்? B + C = 1/3. ஏயும் சியும் சேர்ந்து 6 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. ஸோ A + C = 1/6. equation 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு A = 1/12 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏக்கு பதிலாக. ஸோ ஏக்கு பதிலாக 1/12ங்கிறத ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு பதில் 1/12 plus C = 1/6. இப்போ C = 1/6. இந்த 1/12 அங்கே போகும்போது -1/12. டினாமினேட்டர்ஸ் தான் ஈக்குவல் ஆகணும். ஸோ இதை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதுவும் 12 ஆயிரும் இல்லையா? மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 2 2. 2 - 1/12 1/12. ஸோ சியும் நமக்கு 1/12ன்னு கிடச்சிரும். C 1/12ங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து B + C = 1/3. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். B + C = 1/3. பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ப்ளஸ் சிக்கு பதிலாக 1/12 = 1/3. பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த 1/12 அந்த சைட் போகும்போது -1/12. ஸோ இந்த ரெண்டுக்கும் டினாமினேட்டரை ஈக்குவல் ஆக்கணும். அதுக்காக நான் இப்போது 3 கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணுறேன். மேலேயும் ஒரு 4 மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா 3 × 4 12, 1 × 4 4. ஸோ 4 - 1/12 சப்ராக்ட் பண்ணும்போது 3/12. 3 × 12 கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 4 3s are 2. ஸோ 1/4 நமக்கு என்ன கிடச்சிருச்சோம்? B completed in